அகார உகார மகார லகார வகார ஓம்கார பிரணவாகார பிரணவகர்த்தனாய் தமிழ் வித்தகனாய் நம்மையெல்லாம் காத்தருளும் சர்வ சேத்ராதிபதி ஷடாட்சர சண்முகனுடைய பெரும் கருணை இந்த நல்ல வேளையிலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கெல்லாம் கிடைக்க வேண்டும். அத்துடன் பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய குருவருளும் ஒன்று குமிழ்ந்து கிடைக்கப்பெற்று வளமும் நலமும் மகிழ்வும் என்றும் நிலைத்தே வாழ வேண்டும். வணக்கம். இந்த வாரம் ஐயா துபாய்க்கு புத்தக விற்பனைக்காக போயிருக்காரு, அதனால் இல்லை. நாம தான் எல்லாமல்ல அந்த பரம்பொருளுக்கு பாத்திரமான அந்த பரமனுக்கு பலவிதமான வழிபாடுகள் இருப்பதிலே நம் ஆசிரமத்திலே நுணுக்கமான விஷயங்களை கண்டறிந்து அந்த நுணுக்கங்களில் எப்படியெல்லாம் பலன் எப்படி கிடைக்கும் என்கிற ஒரு மந்திர பிரபாவமும் வழிபாட்டினுடைய தத்துவமும் கண்டு நாம் செய்கின்றோம். அந்த வகையிலே இன்று பௌர்ணமி மாலை நம் ஆசிரமத்திலே எப்போதும் போல 7 மணிக்கு தொடங்கப் போகின்றோம். இதில் உங்களுக்கு ஒரு செய்தியாக இந்த கார்த்திகை தீப வழிபாட்டை இணையத்தின் வாயிலாக இந்த மாதிரியான அந்த வழிபாடு தத்துவங்களை என்ன மறைக்கப்பட்டு கொடுத்திருக்கிறதோ அதன்படி நான் இணையத்தில் கொடுத்திருக்கின்றேன். பரணி தீபம், கார்த்திகை தீபம், ரோஹிணி தீபம் என்ற இந்த 3 தீப வழிபாடுகளையும் செய்ய வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது பரணியும் கார்த்திகையும் முடிந்து இன்று நாம் ரோகிணியில் இருக்கின்றோம். ரோகிணி நட்சத்திரம் பொழுது பௌர்ணமி என்பதும் ஒரு பெரிய ஒரு அற்புதம் இருக்கிறது அதில். ஏனென்றால் ரோகிணியே சந்திரனுக்குடைய நட்சத்திரம். அப்படி பார்க்கும் பொழுது இன்று அந்த 3 தீபத்தையும் ஒன்றாக நம் ஆசிரமத்திலே போடுவதற்கான ஏற்பாடை செய்திருக்கின்றேன். 3 நாள் போட முடியாதவர்கள், 3 நாள் போட முடியவில்லை, பல காரணங்கள் இருக்கிறது, அல்லது 1 நாள் போட்டவர்கள் 2 நாள் போடாதவர்கள், இப்படி பரணி தீபமே இருக்கிறது. பரணி நிலையறிய சுடர்தன்னில் தீபமாம் ஏற்ற தரணி தன்னில் துன்பமில்லை போ அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கு. அந்த மாதிரி பரணி தீபம், கார்த்திகை தீபம், இந்த ரோகிணி தீபம், இந்த 3 தீபமும் இந்த ஒரு நாள் இன்று நடக்கின்ற பௌர்ணமி போடலாம். அப்படி போடும் பொழுது 3 நாள் போட்டதனுடைய அற்புதமான அந்த தீபத்தினுடைய பலனை நாம் அனுபவிக்க முடியும். இதனான விளக்கம் எப்படி போட வேண்டும், என்னென்ன போட வேண்டும், என்ன திரி போட வேண்டும், எதற்கு எத்தனை போட வேண்டும் என்ற எத்தனையோ விளக்கங்கள் இருக்கிறது. இந்த விளக்கங்களை பின்வரும் நம்ம நிகழ்ச்சியிலேயே கீழே வருகின்ற அலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. முடிந்தவர்கள் இன்று மாலை 7 மணி முதல் நமக்கு அந்த பௌர்ணமி தொடங்கும். அதில் பங்கு கொண்டு இந்த 3 தீபத்தையும் போட்டு பிரார்த்தனைகள் நிறைவேறப்பட்டு நன்றாக இருக்க வேண்டும். யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதுன்னு தெரியாது. எல்லாரும் வரவும் முடியாது, எல்லாரும் போற்றவும் முடியாது. யாருக்கு அது கிடைக்குதோ அவர்கள் பயனடையட்டும் என்கிற நோக்கத்தோடு இதை நான் உங்களுக்கு இன்று நடக்கின்ற பௌர்ணமிக்கு கார்த்திகை பரணி ரோகிணி தீபம் 3ம் ஒன்றாக போடுவது என்பது மிகப்பெரிய சிறப்பு என்பதை சொல்லி, வருகின்ற செவ்வாய்க்கிழமை அகண்ட பாராயணம் பரிபூரண சச்சிதானந்த ஸ்வரூபமாக அதோமுகதாரி அகோரதாரியனுடைய தத்துவத்தோட அருமுகச் சிவனான முருகப்பெருமானை பாம்பன் சுவாமிகள் வழிபடுவது என்பது பாடல் வழியாக பலவிதமான சாதனைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதம் இன்றளவிலும் இருக்கிறது. அந்த வகையிலே இந்த அகண்ட பாராயணம் என்பது மிகப்பெரிய ஒரு தத்துவத்தினுடைய வித்தகமாக திகழ்கிறது. அடியேன் தொடங்கும் பொழுது வெறும் ஒரு 50 பேரோட தொடங்கிய அந்த அகண்ட பாராயணம் இன்று சுமார் 1500 2000 பேர்கள் பங்கு கொள்கிறார்கள் என்றால் சிந்திச்சு பாருங்க. பலன் இல்லை என்றால் யாரும் இக்காலத்தில் வழிபாட்டுக்கு வரமாட்டார்கள். இது அனைவரும் தெளிவாக அறிந்த விஷயம் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது இந்த அகண்ட பாராயணத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு சஞ்சிதமாக ஆன்மியம் பிராரப்த கர்மத்தினுடைய தொகுப்புத்தான் எல்லா வேதனையும், அதில் ஒன்றும் மாற்று கருத்தில்லை. ஆக வருகின்ற செவ்வாய்க்கிழமை காலை 8 மணி முதல் தொடங்கி பகல் 3-4 மணி வரைக்கும்
போகும். இந்த அகண்ட பாராயணத்தில் பங்கு கொள்வது என்பது இந்த இறைவருளால் பெற்ற அன்னையினுடைய புண்ணியத்தில் பிறந்த பிறவிகளுக்குத்தான் அது வாய்ப்பாக கருதும்ன்றதை தெரிஞ்சுக்கணும். அதனால் வருகின்ற செவ்வாய்க்கிழமை வந்து பயனடையணும் அகண்ட பாராயணத்தில். இன்று மாலை 3 தீபம் விட்டுடாதீங்க. ஒரு பக்தர் பார்த்துருவோம். ஹலோ. ஹலோ அப்பா, வணக்கம்ப்பா. வணக்கம்டா கண்ணு, எங்க இருந்து பேசுறீங்க? அப்பா, நாங்க திருவண்ணாமலை கிராமத்துல ஒரு வில்லேஜ்ல இருந்து பேசுறோம்ப்பா. யாருக்கா கேட்க போறடா கண்ணு? அது என்ன வில்லேஜ்? மேல் சோழங்குப்பம், மூலக்காடுப்பா. சரி சொல்லுடா கண்ணு. அப்பா, நீங்க உங்களோட புக் எல்லாம் நாங்க வாங்கியிருக்கோம்ப்பா. சரிம்மா. இரும்பு அகல் விளக்கு எல்லாமே வாங்கியிருக்கோம்ப்பா, பயனடைஞ்சிருக்கோம். சரிம்மா. அப்பா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடம் வாங்குறதுக்காக கேட்டிருந்தோம். வாங்க சொன்னீங்க, வாங்கிட்டோம்ப்பா. சரி. இப்ப நாங்க இருக்கிற வீடு நேர்ல வந்து பார்த்தப்ப நீங்க சரியில்லைன்னு சொன்னீங்க. இப்ப மாறலாம்னு இருக்கோம்ப்பா. அந்த வீடு மாறலாங்களா என்னன்னு கேட்கலான்றதுக்காக. தாராளமா மாறுங்கம்மா. மாறலான்னு எண்ணம் வந்த போதே மாறலாம். நானும் சரியில்லைன்னு சொல்லியிருக்கேன். அப்பா, எனக்கு கொஞ்சம் உடம்புல பிரச்சனை இருக்குப்பா. என்னம்மா? தலையில வந்து பாத்தீங்கன்னா புழு வெட்டு மாதிரி வந்திருக்குப்பா. சரி. இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் ஒரு பயம், இனம் புரியாத ஒரு பயம். என் வீட்டுக்காருக்கு ஏதாவது ஆயிடுமோ, எனக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயம். நீங்க அந்த இரும்பு அகல் விளக்கு போட்டீங்கன்னா அந்த பயம் எல்லாம் இருக்காதுன்னு சொன்னீங்க. போட்டுட்டு தான்ப்பா இருக்கோம். ஆனா இருந்தாலும் அதை மீறியுமே பயம் இருந்து. இல்லடா கண்ணு, எப்பவுமே இரும்பு விளக்கு போட்டா பயம் போயிடுச்சுன்னு நீ என்னைக்கு நினைக்கிறியோ அன்னைக்குதான் முழுமையா போகண்டா கண்ணு. சரிங்கப்பா. எப்பவுமே இந்த மனம் இருக்குல்ல, அது எத்தனை பேர் என்கிட்ட சொல்றாங்க, சாமி நான் பயந்து பயந்து செத்தேன், நீங்க இரும்பு அகல் விளக்கு கொடுத்தீங்க, அன்னிலேருந்து எனக்கு அந்த பயமே போச்சு சாமின்னு எவ்வளோ பேர் நம்ம நேரலை வரிசையிலேயே சொல்றாங்கல்லடா கண்ணா. அப்போ பயத்தை அது உனக்கு வரல, நீ அதை பிடிச்சு வச்சிருக்க. புரியுதா? அப்பா, எனக்கு அந்த தலையில உள்ள பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கப்பா. இது தெரியுமா, ஊமத்தங்காய் தெரியுமா உனக்கு? தெரியுங்கப்பா. எப்படி இருக்கும்? முள்ளு முள்ளா இருக்கும் மேல. அந்த காயை அறுத்து அத குறுக்க அறுத்து டெய்லி தலையில தேய்ச்சிட்டு வாமா. சரிங்கப்பா. தேய்ச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் சூரிய வெளிச்சத்துல தலையை காட்டுமா, அந்த புழு வெட்டு போயிருமா. அப்பா, முடி நிறைய கொட்டுதுப்பா. முதல்ல புழு வெட்டு போட்டோம், அப்புறமா முடி கொட்டுறதுக்கு சொல்றேன். அப்பா, எங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. குறையில்லாத தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலியோட சீக்கிரம் பயம் போய் நல்லா இரு. சரிங்கப்பா. நல்லதுடா கண்ணு. ஹலோ. ஹலோ. சொல்லுங்க. ஹலோ சாமி, வணக்கம் சாமி. வணக்கங்க. நான் கர்நாடகத்துல இருந்து பேசுறேன் சாமி. எங்க இருந்து? கர்நாடகத்துல இருந்து, உப்ளில இருந்து பேசுறேன் சாமி. உப்ளில இருந்து யாருக்கா கேட்க போறீங்க? உப்ளில இருந்து மகனுக்கா கேட்கணும் சார். மகனோட பேரு வயது என்னங்க? சார் செல்லதுரைன் சாமி, மகன் பேரு செல்லதுரை. மகனுக்கு குழந்தைக்காக மகனுக்கா வேண்டி கேட்கணும் சார். சொல்லுங்க சொல்லுங்க. அவருக்கு என்ன வயசாச்சுங்க? வயசு அவனுக்கு 36 சாமி. சொல்லுங்க. அங்கெல்லாம் வந்திருக்கேன் சாமி. அச்சல் பத்திரமெல்லாம் வாங்கியிருக்கேன், விற்க மாதிரி வாங்கியிருக்கேன். சரி. சரிங்க சாமி. சொல்லுங்க. நாங்க அந்த நம்பர்ல இருந்து உங்ககிட்ட நேரடியா பேசணும் சாமி. நாங்க வரணும் சாமி அங்க. சரிங்க. நாங்க வந்து அங்கே பேசுறோம் சாமி. அடுத்த ஆளுக்கு இது கொடுக்குறோம் சாமி. என்னால பேச முடியல சாமி. ரொம்ப இதா இருக்கு. ரொம்ப வருஷமா பேசிட்டு இருக்க சாமி, எடுக்கல சாமி. இப்ப எடுத்துருக்கு சாமி. சரி சரி, பதட்டம் இல்லாம பொறுமையா சொல்லுங்க. என்ன கேட்க வந்தீங்களோ அதை பொறுமையா சொல்லுங்க. சரிங்க சாமி. ஒரு சொந்த வீடு வேணும் சாமி. எங்களுக்கு முறுக்கு தொழில் இருக்கு சாமி. சரிங்க. 4 பையன் இருக்கானுங்க. முறுக்கு தொழில், வாடகை வீட்டுல முறுக்கு தொழில் போட்டிருக்கோம் சாமி. சரிங்க. வீடு, சொந்த வீடு கட்ட முடியல. பெரிய பையனுக்கு ஒரு குழந்தை வேணும் சாமி. குழந்தை பாக்கியம் வேணும் சாமி. அது எப்படின்னா, அவங்க 2 பேர் தாம்பத்திய விஷயம் நம்ம நேர் அலைவரிசையில அலச முடியாது இல்லையா? இல்ல சாமி, நான் நேரடியா வந்திருக்காங்க சாமி. அங்க கூப்பிட்டுக்காரங்க சாமி. அவங்களுக்கு மருந்து ஏதாவது கொடுத்தேனா? சாமி, மருந்து ஏதாவது கொடுத்தேனா? என்ன பார்த்தாங்களா? வந்து பாத்துருக்காங்க சாமி. பேசல சாமி. ஆனா தூரம் அது கும்பாபிஷேகம் நடந்துச்சு சாமி. ஒண்ணு இல்லைங்க, ஒரு முறை 2 பேரையுமே என்ன பார்க்க சொல்லுங்க. சரிங்க சாமி. நீங்க போன் பண்ணதை வச்சு சொல்றேன், கண்டிப்பா குழந்தை உண்டு. சரி சாமி. அது மட்டும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. சரி சாமி. ஒரு மடி பிச்சை வேணும். புரியலீங்க. என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை வேணும். இல்ல, கண்டிப்பா பிறக்குங்க, கண்டிப்பா பிறக்கும். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஒரே ஒரு முறை மட்டும் என்ன பாத்திர சொல்லுங்க.
சரிங்க சரிங்க சாமி. வீடு கட்ட முடியாத இருக்கிறதுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. உங்க குடும்பத்திலேயே இந்த பங்காளி தோஷம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. சரி சார். அது ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். சரி சாமி. ஆமா. அதுல ஒரு முறை நம்ம ஆசிரமத்துக்கு சாமி. சித்திரை நட்சத்திரத்துல வந்து சாமி. முருகனுக்கு 9 நெய் தீபம் சிவப்பு நிற திரிச்சு அதை இளநீர்ல ஊற வச்சு காய வச்சு அந்த தீபம் போட்டுட்டு சாமி. அபிஷேக பொருள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வாங்கி கொடுத்துட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போங்க. சரி சாமி. ஒரு மிருகசீரிஷத்துல செஞ்சு 3 மாசத்துக்குள்ள உங்களுக்கு அந்த வீடு வாங்கறதுக்கான வாய்ப்பு வருதான்னு பாருங்க. சரி சாமி. அப்படி இல்லை இன்னொரு வாட்டி செய்யுங்க, கண்டிப்பா வந்துடும். தினமும் சூரிய நமஸ்காரம் காயத்ரி மந்திரம் சொல்லி பண்ணுங்க. சரிங்க சாமி. எந்த காரியத்துக்கு போனாலும் எதுல போனாலும் ஓம் சரவண பவாயே ஹிரீம் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. சரிங்க சரிங்க சாமி. நல்லதுங்க. சாமி ஒரு இடம் இருக்கு சாமி, அது விக்க விடாம இருக்கு சாமி. ஒரு இடம் இருக்கு. எல்லாத்துக்கும் அது அந்த சித்திர நட்சத்திரத்துல முருகன் வழிபாடு செய்தா 2த்துக்குமே வழிவகுக்கும். சரி சரி சாமி. நல்லதுங்க நல்லதுங்க. ஹலோ வணக்கம் சாமி, நான் கும்பகோணத்துல இருந்து பேசுறேன் சாமி. என் பேர் பத்மநாபன் சாமி. வணக்கம்மா. யாருக்காக கேட்க போறீங்க பத்மநாபன்? எனக்காக தான் சாமி. என்ன வயதாச்சுங்க? எனக்கு வயது வந்து 66 வயசு ஆகுதுங்க சாமி. சொல்லுங்க ஐயா சொல்லுங்க. உங்க பக்தர் தான், ஒரு முன்னேற்றமே இருக்கு சாமி. சொல்லுங்க. அதாவது பொறுமையா சொல்லுங்க. ஒரு இது எல்லாமே இருக்குங்க சாமி, ஒரு முன்னேற்றமே இல்லாம இருக்குங்க சாமி. எதனால? நான் ஒரு டிரைவரா இருந்தேன், உடல்நல சரியில்லாம போச்சு. இப்ப சரி, இது என்ன சொல்றதுன்னு ஒன்றும் புரியல. எங்க காருங்க பிள்ளைங்க கடந்த 15 வருஷமாக்கு மேலேயே உங்களுக்கு கஷ்டம். இப்பதான் இல்லையா? ஆமாங்க சாமி ஆமாங்க சாமி. எல்லாமே கைவிட்டு போச்சு. நம்ம உடம்பும் சரி, பணமும் சரி, வேலையும் சரி, பிள்ளைகளும் சரி, குடும்பத்திலும் சரி, எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கு. ஆமா சாமி. சரி, ஏதோ பையன்னு சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. பையனுக்கு நல்லா படிக்க வச்சிருக்கான், பொண்ணையும் படிக்க வச்சிருக்கான். ஒரு ஒரு வேலைகள்லாம் ஒன்றும் இல்லாம இருக்கு அவங்களுக்கா? சரி 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 சரி. சரியான வேலை கிடைக்க மாட்டேங்குது. டாலர்லாம் வாங்கி போட்டுருங்க சாமி. சரி சரி சரி. இல்லைங்க, உங்க வீடு எனக்கு முதல்ல சந்தேகமா இருக்குங்க. சரிங்க சாமி. அந்த வீடு வந்து நீங்க முதல்ல அதை சரிப்படுத்துறது தான் நல்லது. ஏன்னா அது எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்கு. எந்த ஒரு நல்லதும் நடக்காது. ஆமா சாமி ஆமா சாமி. அது ஒண்ணு. ரெண்டாவது, எப்பயாவது யாருகிட்டயாவது போய் ஏதாவது வாங்கி பூமியில புதைச்சிங்களா? ஒன்றும் அது மாதிரிலாம் செய்யலைங்க சாமி. இல்லை தகுடு ஏதாவது வாங்கி வச்சு வழிபடுறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல சாமி. கொஞ்சம் கேளுங்க, வீட்லேயும் கேளுங்க. அந்த சந்தேகம் எனக்கு வருது. அதை பார்த்துக்கோங்க. சரிங்க சாமி. ஒன்றும் கவலைப்பட வேணாம். டெய்லி பாருங்க. காலையில எழுந்து கிழக்கே 3 அடி நடந்துருங்க. தென்மேற்கு பக்கமா திரும்பி கையெழுத்து கும்பிட்டு ஓம் ஆகி ஆகி ஆம் பரம் திரு தரு நமகா, ஓம் ஆகி ஆகி ஆம் பரம் திரு தரு நமகா, இந்த மந்திரத்தை 11 முறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்க அன்றாட வேலையை பாருங்க. 3 மாசத்துக்குள்ள நல்ல மாற்றம் வந்துடும். நான் வேலைக்கெல்லாம் போலீங்க, வேலைக்கு போலான்னு இப்ப இல்ல, நீங்க இதை செய்யுங்க, எல்லாத்துக்குமே வழி கிடைக்கும். வீடை பார்த்துட்டு இதை செய்யுங்க. வீடு தப்பா இருக்கு, அதை சரிப்படுத்திக்கிட்டு இதை செய்யுங்க. நல்லதுங்க நல்லதுங்க. அதாவது அவர் சைலண்ட் ஆயிட்டாரு, என்னன்னு தெரியல. அது ஒருவேளை லைன்ல ஏதாவது பிரச்சனை என்னன்னு தெரியல. இன்னைக்கு நான் வரும்பொழுது ரொம்ப வேகமாக வந்துட்டு உள்ளே வரும்பொழுது எப்பவுமே நம்ம தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய இங்கே ஒரு முக்கியமான நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான நபர் ஒருத்தர் என்ன பண்ணார், சாமி இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் எது காரணம் அது சொல்லுங்க முதல்லன்னார். அவர் யதார்த்தமாக கேட்குறாரு, அவருக்கு பிரச்சனை, அதனால் யதார்த்தமாக கேட்குறார். இன்பத்துக்கும் துன்பத்திற்கும் எது காரணம் அது சொல்லுங்க. அப்படி காரணம் இருக்குன்னா இன்பம் மேலும் பெறுவதற்கும் துன்பம் தீருவதற்கும் வழி இருக்கா அப்படின்னு தான் அவர் கேட்டார். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பக்தர் பார்த்துருவாலோ.
ஹலோ சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கங்க. திருச்சி மாவட்டம் ஆலம்படி மெட்லேருந்து பேசுவோம். எங்க இருந்துங்க? திருச்சி மாவட்டம் ஆலம்படி மெட்ரு. சொல்லுங்க, யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் சாமிஜி. என்ன பேரு, என்ன வயதுங்க? ஆர் ராம்குமார், 33 வயது. ராம்குமார், 33 வயசாச்சு. ஆமா. சரி, சொல்லுங்க ராம்குமார். இன்னும் கல்யாணம் ஆகல சாமிஜி. சரிங்க சரிங்க சரிங்க. ஏன் எதுவும் பார்க்கலையா? வேலை சரியா இருக்கா? வேலை நான் சிங்கப்பூர்ல செஞ்சிருந்தேன், இப்பதான் வந்திருக்கேன் உங்களுக்கு. இங்க எங்க சிங்கப்பூர்ல இருந்து இங்க வந்துட்டீங்களா? ஆமா சாமிஜி. ஓ, இங்க எதுவும் வேலை சரியா இல்ல? இங்க வேலை இருக்கு, பார்த்து இருந்தேன், அப்புறம் சிங்கப்பூர் போயிட்டேன். சரி சரி. இப்ப ராம்குமார் கல்யாணம் தான் பிரச்சனையா? ஆமா. எங்கேயாவது பாத்தீங்களா? ஜாதகம் ஏதாவது எடுத்து பாத்தீங்களா? ஏதாவது சொன்னாங்களா? ஜாதகம் பார்த்தேன் சாமிஜி, உங்கள்கிட்ட பார்த்தேன் சாமிஜி. வெத்தலை பரிகாரம் செய்ய சொன்னீங்க, அது செஞ்சா என் அக்கா செஞ்சுச்சு. எனக்கு இதெல்லாம் முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சு சாமிஜி. யாரு, அப்பா செய்தாரா? இன்னும் ஒரு பரிகாரம் இருக்கு. அதான் அப்பா செய்தாரா? அக்கா. அக்கா செய்தாங்களா? ஆமா சாமி. இல்ல ராம்குமார், நீங்க செஞ்சாதான் அதுக்கு பலன் தரும். சரி. அக்கா செய்தா அக்காவுக்கு பலன் தரும். ராம்குமார் பேர் வேணாம் தம்பி. ராம்குமார் தான் ரெண்டு விஷயம். ஒன்று, கல்யாணம் தடுங்கல் ஆகும், லேட் ஆகும். அப்படியே கல்யாணம் ஆனாலும் சரியா இருக்காது. வயதாக ஆக உத்தியோகங்கள்லாம் வந்து பிரச்சனையா போயிடும். அதனால ராம்குமார்ங்கிற பேரை முதல்ல மாத்துங்க. அதுவே உங்களுக்கு கல்யாணத்துக்கு வழிவகுக்கும். என்ன நட்சத்திரம் நீங்க? சித்திரையா? இல்ல, பேர் படி சித்திர நட்சத்திரம், ஜாதகப்படி சித்திர நட்சத்திரமா? சரி, ஓகே. அப்போ ராஜராஜன் பேர் வச்சுக்கோங்க. அத ராம்குமார் வேண்டாம், அதை முதல்ல மாத்திருங்க. கொடுத்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க, வேலையும் வந்துடும், மேரேஜும் வந்துடும். நல்லதுங்க நல்லதுங்க. ஹலோ ஹலோ அம்மா, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க மதுரையில இருந்து பேசுறோங்க. யாருக்காக கேட்க போறீங்கம்மா? எங்க பொண்ணுக்காக. பொண்ணு பேரு, வயது என்னம்மா? நாகேஸ்வரி. ஹலோ. நாகேஸ்வரி. ராஜேஸ்வரி, வயது என்னம்மா? வயது 32. அம்மா அம்மா, டிவியை பார்க்காதீங்க. டிவியை பார்த்தீங்கன்னா சரியா கேட்காது, உங்களுக்கு எனக்கும் பேசுறது கேட்காது. ராஜேஸ்வரி, வயது 33. கல்யாணம் பண்ணிட்டீங்களாம்மா? மேரேஜ் ஆயிடுச்சு, 8 வருஷம் ஆச்சு. குழந்தை இல்ல, குழந்தை இருக்கு. ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்காங்களாம்மா? இருக்காங்க. சரி சரி. என்ன மருத்துவம்லாம் பார்த்தீங்களா? பார்த்தோம். இப்போ அதான பிரச்சனை? இல்ல, அதுல ஒன்றும் நல்ல இல்ல இல்ல இல்லம்மா. எதுக்காக? குழந்தை இல்லாததுக்காக கேட்டீங்களா? எதுக்காக கேட்டீங்கன்னு? குழந்தை இல்ல. அதான் இப்ப என்கிட்ட அதை தான் கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா சாமி. சரிம்மாமா, அது அவங்க ரெண்டு பேரும் நம்ம கேட்க வேண்டிய விஷயம் இல்லையா? இப்போ என்ன மருத்துவம், உனக்கு மாதவிடாய் நல்லா வருதா, அவருக்கு என்ன எப்படி இருக்குதுன்னு உங்களை எப்படி நம்ம கேட்க முடியும்? உங்களுக்கு எப்படி முழுசா தெரியும்? ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தோம். என்ன சொன்னாங்க? நல்லாதான், கர்ப்பப்பையெல்லாம் நல்லா இருக்கு, எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி, சின்ன பிள்ளையில வயதுக்கு வந்த பிறகு மாதவிடாய் கோளாறு இருந்ததாம்மா குழந்தைக்கு? ஆமா, இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ப்ராப்ளம். அப்ப வந்து ரெண்டு பேரும் கணவன் மனைவியா வந்து பார்க்க சொல்லுங்கம்மா. ஏன்னா எதுவுமே தெரியாத நானும் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்றதுல தோஷமோ ஜாதக ரீதியாகவோ குழந்தை இல்லாம இல்லை, அது வேற. இது உடல் ரீதியான பிரச்சனை தான், நம்ம எதை சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. ரெண்டு பேரும் வந்து பார்க்க சொல்லுங்கம்மா. நல்லதும்மா நல்லதும்மா நல்லதும்மா. ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம். மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா, சரியா தவறா, இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள்.
இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது. இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில் எத்தனையோ விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி. இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன் பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம்ம ஆத்ம சங்கம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ரொம்ப நேரமா ஒரு பக்தர் காத்துட்டு இருக்காரு, பார்த்துட்டு வந்துருவோம். ஹலோ. ஹலோ சுவாமிஜி, வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் சென்னையில இருந்து பேசுறேன் சுவாமிஜி. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? ஐயா, நான் என்னோட நாத்தனார் பையனுக்காக கேட்கலான்னு. நாங்க ஒரு 10 வருஷமா மூடி யாத்திரைக்கு வரோம் சுவாமிஜி. நாங்க சரிம்மா. நாத்தனார் பையனுக்கு குழந்தை இல்ல, 10 வருஷமா குழந்தை இல்லைன்றதுக்காக நாங்க கேட்டோம். ஜாதகமும் உங்களுக்கு பார்த்திருந்தோம். சரி ஐயா, நீங்க சொல்லியிருந்தீங்க நெய் தேங்காய் 2 பேரும் வந்து வாங்கணும்னு சொல்லியிருந்தீங்க. பிறப்பன் வலசையில 2002ல 2 பேரும் வந்து பிறப்பன் வலசையில நெய் தேங்காய் வாங்கினாங்க ஐயா. 2023ல அந்த பிள்ளைக்கு வந்து தானா கருத்தரிக்கிற இது இல்ல, அதனால ட்ரீட்மெண்ட் மூலியமா கருத்தரிச்சாங்க. 2 முதல் அட்டெம்ப்ட், 2வது இதுவும் 2 ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 3வது இது இப்போ டெஸ்ட் மாதிரி வச்சிருக்காங்க. அது வந்து இப்ப கன்சீவ் ஆயிடுச்சு ஐயா. தொடர்ந்து அவங்க ஃபேமிலி ஃபுல்லாவே மும்முடி யாத்திரைக்கும் பெருப்பன் வலசைக்கும் நம்ம ஆசிரமத்துக்கும் வந்துட்டு இருக்காங்க ஐயா. அவங்களும் சரி. இப்ப 5ஆம் மாசம் ஐயா அந்த பாப்பா குழந்தை பொண்ணு. கருவு 3ஆம் மாசம் 4ஆம் மாசம் நல்லா இருந்ததுங்க ஐயா கருவு. சரி. இப்ப 5ஆம் மாசம் ஸ்கேன் பண்ணும்போது குழந்தைய மூளை வளர்ச்சி இல்லாம பிறக்கக்கூடிய மாதிரி ஒரு இது சொல்லிட்டு இருக்காங்க. அது இப்போ நாங்க இன்னும் புதன்கிழமை இப்ப டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க ஐயா. அது என்ன பண்றதுன்னு தெரியல, ஏன்னா 10 வருஷம் குழந்தை இல்ல ஐயா. அதுக்கு ஐயா பதில் சொல்லணுங்க ஐயா. 2 விஷயமா சொல்லுங்க ஐயா. குழந்தை பிறகட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரிங்க ஐயா. செம்பருத்தி பூ இருக்கு பாருங்க, ஒத்தை செம்பருத்தி பூ இருக்குல்ல, சிவப்பு சாதாரணமா நம்ம உபயோகப்படுத்துறதுல அந்த செம்பருத்தி பூ. ஆமாங்க ஐயா. அந்த செம்பருத்தி பூவும் வல்லார கீரையும் வாங்கிட்டு செம்பருத்தி பூ 20 பூ, வல்லாரக்கீரை 1 புடி, இத நல்லா அடிச்சுட்டு வெறும் வயிற்றுல காலையில அந்த பாப்பாவை சாப்பிட சொல்லுங்க. மாலையில வெறும் வயிற்றுல சாப்பிட சொல்லுங்க. டெய்லி சாப்பிட்டுட்டு வர சொல்லுங்க. வேற எதுவும் தேவையில்ல. குழந்தை பிறக்கும் போது அது சரியாயிடும். 100க்கு 90 பாகம். ஐயா, நான் புக்கும் வாங்கிட்டேன் ஐயா. சரிம்மா. பக்கத்தை பாருங்கன்னு அந்த பயன் தருங்கன்னு இந்த மாதிரி ஒரு குழப்பத்தினால நேத்து நான் அந்த புக்கை எடுத்து படிச்சேன் ஐயா. எனக்கு அதுல வந்து இது வந்து எனக்கு புரியலைங்க ஐயா. நான் படிக்கிறேன், எனக்கு அது பதில் சொல்வீங்க? படிமா படிடாகண்ணா. 169வது பக்கம் ஐயா. ஓகே. நீங்கள் வாங்க நினைத்ததை நீங்களே போய் வாங்குங்கள்,
அடுத்தவரிடம் வாங்க சொன்னால் வீண் விரயம் ஏற்படும். மனதில் நினைப்பவர்களை முழுமையாக நம்ப வேண்டாம். இதுக்கு அர்த்தம் தெரியல ஐயா. 2 விஷயம்டா கண்ணு. சொல்லுங்க ஐயா. இப்போ உங்க நாத்தனாருக்கு பதில் என்கிட்ட யார் பேசுறது? நான் தான் ஏன் பேசுறேன். நீ பேசுறதுனால அவங்களுக்கு பலன் தராது. ஒழுங்கா அந்த மருந்தை நீ சொன்னா அவங்க கேட்பாங்களா? கேட்கலன்னா பிரயோஜனம் இல்ல. இது ஒண்ணு. அந்த வயிற்றுல இருக்கிற குழந்தை மூளை வறட்சி இருக்குது, இன்னொருத்தர் சொல்றத நம்பாத, இந்த மந்திரத்தை படி அது சரியா போயிடும்ன்றது தான் அர்த்தம்டா கண்ணு. ஐயா கோடோடி கோடுன்னு புண்ணிய ஐயா. புரியுதா? எல்லாத்துலயுமே ஒரு சூட்சுமம் இருக்குடா கண்ணு. நான் அந்த புத்தகத்தை சாதாரணமா எழுதுறடா கண்ணா. அதனுடைய கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அது எவ்வளவுன்றத. நான் அதை பெருமையா சொல்லிக்க விரும்பல. ஐயா உங்க பெருமை எங்களுக்கு தெரியும் ஐயா. நாங்க 4 பேருக்கு சொல்லுவோம் ஐயா, சொல்லிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா 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 நல்லபடியா பிறக்கண்டா கண்ணு, ஒன்னும் பிரச்சனை இல்லடா. நீங்க அன்னைக்கு அந்த பாப்பாக்கும் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கண்டிப்பா கண்டிப்பா இந்த மருந்தை கொடு, கண்டிப்பா அதுல மாற்றம் வந்துடும். ஐயா நான் இந்த உங்ககிட்ட அவங்கள கூட்டிட்டு வரும்போது அவங்க ஊர்ல எல்லாரையும் பார்த்தாங்க ஐயா. ஊர்ல எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. நான் வந்து ஆசிரமத்துக்கு வந்து நான் வந்து என்ன சொன்னேன், பாம்பன் சுவாமிகளும் முருகன் ஐயாவும் சஞ்சீவி ராஜா சுவாமிகள் பேரு நிக்கணுங்கிறதுக்காக வந்தேன். எல்லாரும் என்ன சொன்னாங்க ஐயா, நான் இல்ல அதுல, நீங்க இருக்கீங்க, உங்க பேர். நான் நேத்துல இருந்து எனக்கு இந்த குழப்பம், நம்ம ஐயாவோட பேர் நிலைக்கணும் இல்லையா, நம்ம ஐயா கொடுத்த வாக்கு பலிக்கணுமேன்றதுனால நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கேன். நீ பார்த்த பக்கமே பாருமா, அது ஈஸியா சரி பண்ணிடுமா. ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா. மருந்து மட்டும் அவங்கள சாப்பிட சொல்லுமா. கண்டிப்பா. அது வெறும் வயிற்றுல சாப்பிடணுமா ஐயா? ஆமா, காலையிலயும் மாலையிலயும் வெறும் வயிற்றா இருக்கும்போது சாப்பிடணும். சரிங்க ஐயா. சரி, அது சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் பொறுத்து எது வேணாலும் சாப்பிடட்டும். சரிங்க ஐயா. நல்லதுரா கண்ணு. ஐயா வணக்கம் ஐயா. நல்லதுரா கண்ணு. ஒரு முதல்ல ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இன்று பௌர்ணமி 3 தீபம் போடுங்க, செவ்வாய்க்கிழமை அகண்ட பாராயணம் விட்டுறாதீங்கன்ற வகையில் வருடம் தோறும் ஜனவரி 2ஆம் தேதி அடியனுடைய ஜெயந்தி. இது தொடர்ந்து வர என் அன்பான பக்தர்களுக்கெல்லாம் தெரியும், புதிதாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. அந்த ஜெயந்தியின் பொழுது எப்பொழுதுமே பெரிய கொண்டாட்டமாக இல்லாமல் ஏதாவது ஒரு நல்லதை செய்ய வேண்டும் என்று வருடம் தோறும் வித்தியாசமாக ஒவ்வொன்றாக, ஒரு வருடம் 60, 70, 80, 90, 100 வயது வரைக்கும் இலவசமான திருமண சாந்திகளை செய்து வச்சோம். அது மாதிரி குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்காக மருந்தை கொடுத்தோம். இந்த மாதிரி பல வழிபாடுகள் இப்போ மட்டும் இல்லை, கடந்த 20-30 வருடங்களாகவே இது தொடர்ந்து செய்து கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அந்த வகையில் இந்த ஆண்டு வருகின்ற ஜனவரி 2ஆம் தேதி 2/1/2025 அன்று ஜெயந்தி. அதில் இன்னைக்கு என்னை பார்ப்பவர் பெண்களாகட்டும், பெண்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, சாமி நம்ம நீங்களே கூட நேரலை வரிசையில் பார்த்துருப்பீங்க, தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும், ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. அந்த தீர்க்க சுமங்கலித்துவத்திற்கு ஸ்ரீ சுபமங்கலாம்பிகா அப்படிங்கிற ஒரு அம்பிகை இருக்காங்க. இந்த சுமங்கலித்துவத்துக்குமே அது ஒரு ரகசியமான சூட்சமம். அது அனுசுயா நலாயினி காலத்திலிருந்தே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸ்ரீ சுபமங்கலாம்பிகா அப்படிங்கிற ஒரு அம்பிகா இருக்குது. இதை நான் எப்போ நேரம் வரும்னு பார்த்துட்டு இருந்தேன். அதனால் இந்த தீர்க்க சுமங்கலிக்காக இந்த ஆண்டு அந்த ஒரு தீர்க்க சுமங்கலிக்காகவே அந்த சுபமங்களா விதான மந்திர ஹோமம்ங்கிற ஒரு ஹோமத்தை பண்ண போகிறோம். இலவசம், முழுக்க இலவசம். அடுத்து ஆண்கள் என்ன கேட்பாங்க, எப்போ தான் எனக்கு கடன் தீரும், எப்போ தான் என்னால் நல்லா இருக்க முடியும், எவ்வளோ பாடுபட்டாலும் பணம் வரமாட்டேங்குது, பணம் தங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். இதுக்குன்னு ஒரு சூஸ்திரம் இருக்குது. அதாவது ஜாதகத்தில் கூட கஜகேசரி யோகன்னுவாங்க. பொன்னவன்னா குரு, கேசன் அப்படின்னு சொல்லக்கூடியதுலேயும் இந்த கஜம் என்று சொல்லக்கூடியதிலும் புதனும் குருவும் சம்மந்தப்படுவாங்க. விஞ்ஞானத்துவமும் பணமும் சேருவதற்கு முக்கியத்துவமாக புதனும், அதை பாதுகாத்து பொன்பொருளாக மாற்றுகின்ற சக்தி குருவுக்கும் இருக்கிறது. ஒரு சின்ன விளக்கம் இது நான் சொல்கிறது. இதில் குபேர தத்துவம்னு ஒன்று இருக்குது. இந்த 3 சேர்த்து அந்த ஹோமத்தோட அடுத்த ஹோமமாக இது கடன் தீர்வுக்காகவும். இளைஞர்கள் என்ன கேட்பாங்க, எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும், நான் நல்லபடியாக திருமணம் நடக்கணும், எவ்வளோ பண்ணுறோம் எல்லாமே தடையாகுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கும் சேர்த்து ஒரு ஹோமம். அதனுடைய முழு விளக்கத்தையும்
ஒரு பதிவாகவே எடுத்திருக்கேன், அதை காட்டுறேன் பாருங்கள், அதை தெரிஞ்சுக்குங்க. ஆக 2/1 இந்த ஜனவரி 2ஆம் தேதி ஜெயந்திக்கு தனிப்பட்ட முறையில் பக்தர்கள் எல்லாம் வந்து பங்கு கொண்டு என்னோட கூடி இந்த லோக சேமத்திற்கும் தனிப்பட்ட முறையில் பக்தர்களுக்கும் நடக்கின்ற அந்த வேள்வியிலே பங்கு கொண்டு பயனடைய அழைத்து மகிழ்கின்ற அதை பதிவு பாருங்க. அனைவருக்கும் மனமகிழ்வான வணக்கம். நம் சர்வக்ஷேத்ராதிபதி ஷடாட்சர சண்முகனுடைய பெரும் கருணை, பாம்பன் ராஜகுமரகுரு சுவாமிகளுடைய குருநாதருடைய குருவருளும் என்றும் கிடைக்கப் பெறட்டும். இந்த பதிவு வருடந்தோறும் அதாவது 2ஆம் தேதி ஜனவரி மாதம் எப்பொழுதும் புதிதாக மக்களுக்கும் இந்த லோக சேமமாக இருப்பதற்கும் ஏதாவது ஒன்று வழிபாடாகவும் வேள்வியாகவும் மருந்துகளாக கொடுப்பதாகவும் நாம் செய்து வருவது வழக்கம். பலவித தானங்கள் ஜனவரி 2ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் செய்வது வழக்கம். அந்த வகையிலே இந்த ஆண்டு 2/1/2025 அன்று நிறைய பேர் என்னிடத்திலே வந்து சொல்வது என்ன தெரியுமா, கேட்பது பெருமளவுல பெண்களாக இருப்போது, சாமி நாங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. இளம் பெண்கள்லாம், சாமி எனக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் நினைச்சபடி திருமணம் அமையணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதே போல்தான் வந்து பார்க்கக்கூடிய இளைஞர்களும் சரி பெரியவர்களும் சரி, பெரிய வயதோடவர்கள் என்ன தீர்க்காயசா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி, கடன் இல்லாம இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமின்னு பெரிய ஆடவர்கள் ஆண்கள் கேட்பாங்க. இளம் பிள்ளைகள் என்ன கேட்பாங்க, உத்தியோகம் எனக்கு நான் நினைச்சபடி கிடைக்கணும் சுவாமி, நல்ல வரன் அமையணும் சாமி, பெண் அமையணும் சாமி, அங்கே பெண் மாப்பிள்ளை இங்கே மாப்பிள்ளை பெண் வேணும் அமையணும் சாமி, ரொம்ப நாளா தடுங்களா இருக்கு அப்படி என்று சொல்வார்கள். இந்த 4 விஷயத்தையும் முழுமையாக நான் எடுத்துக்கொண்டேன். 1, தீர்க்க சுமங்கலியா இருக்க வேண்டியது. 2வது, நோய் நொடிகள் இல்லாமல் ஆயுள் கெட்டியாக இருக்க வேண்டியது. 3வது, நினைத்தபடி திருமணம் நடக்க வேண்டியது. 4வது, தடை தடுங்கள் இல்லாமல் உத்தியோகமும் சுபகாரியங்களும் நடக்க வேண்டும். இதுதான் பெருமளவிலே கேட்கின்றதை அடியேன் கேட்டிருக்கின்றேன். இதை இந்த ஆண்டு கருத்தில் கொண்டு அன்று 2/1/2025 அன்று சுமார் காலை 10 மணி முதல் சுபமங்கள தீர்க்க சுமங்கலி விதான ஹோம வேள்வி அப்படிங்கிற ஒரு தலைப்பிட்டு ஒரு வித்தியாசமான தீர்க்க சுமங்கலித்துவம் பெறுவதென்பதற்கே ஒரு ஹோமமும், எப்படி ஆண்கள் நோய் நொடிகள் இல்லாமல் தீர்காயுசோடு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களோ அதன்படி தன்வந்திரி மிருத்யுஞ்சய ஒரு அற்புத மந்திர விதான வேள்வியும் அத்துடன் இளைஞர்களுடைய அந்த பிரார்த்தனைக்கு ஏற்ப உத்தியோகம் திருமணம் இந்த தடை போவதற்கான ஒரு வேள்வியும் சேர்த்து 3 வேள்வியும் முழுக்க முழுக்க இலவசமாக செய்ய போகின்றேன். அந்த 2/1/2025 இந்த ஆண்டும் ஜனவரி 2 உங்கள் மனதில் நிற்க வேண்டும், பலன் பெற வேண்டும் என்பதும் அந்த 3 வேள்விகளாக பிரித்து செய்ய போகிறோம். அத்துடன் இந்த லோகத்தில் இயற்கையினுடைய சீற்றங்கள் இனியும் நிறைய இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நாம் அதன்படி மக்களுக்கும் இந்த லோகத்தில் எதுவும் பெரிதாக பாதிப்பு வந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் உங்களோடு கூடியும் அதற்கான ஒரு வேள்வியும் செய்ய போகின்றோம் என்பதை கருத்தில் வைத்துக் கொண்டு குடும்ப சகீதமாக என்று பங்கு கொள்ளவே இந்த 3 விதமான வேள்விகளை நான் அங்கு ஏற்பாடு செய்திருக்கின்றேன். அன்று காலை 10 மணிக்கு வந்து எல்லோரும் குடும்பத்தோடு பங்கு கொண்டு இந்த வேள்வியினுடைய அற்புதமான மந்திர பிரபாவங்களுடைய அருளை பெற்று என்னுடைய கையால் உங்களுக்கு பிரசாதம், பிரத்யேகமான பிரசாதம், அது என்ன என்பது உங்களுக்கு நேரில் தெரியும், வழங்கப்படும் என்பதையும் கருத்தில் கொண்டு முடிந்தவர்கள் காலை 7 மணிக்கு நம் சர்வக்ஷேத்ராதிபதி ஷடாட்சரருக்கு சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு அபிஷேகமும் இருக்கிறது. வந்து பங்கு கொண்டு பயனடையலாம். வேள்வியிலும் அபிஷேகத்திலும் வந்து பங்கு கொண்டு பலனும் பயனும் பெற்று அடியேன் கரங்களால் பிரசாதத்தையும் பெற்று நலமும் வளமும் மகிழ்வும் என்றும் நிலைத்திருக்க குடும்ப சகீதமாய் வந்து பங்கு கொண்டு பயனும் பலனும் பெற வேண்டும் என்று தனிப்பட்ட முறையில் அடியேன் அழைத்து மகிழ்கிறேன். பலனடைய வேண்டும், பயனடைய வேண்டும். அடுத்த ஒரு பதிவோடு பார்க்கிறேன். வணக்கம்.
இப்போ பார்த்தீங்க இல்லையா, ஏன்னா தெளிவாக நம்ம இந்த நேரத்தில் ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கலான்றதுக்காக தான் அதை தனியாக பிரித்து நான் சொன்னேன். நான் இதை எடுத்து அதை எடுத்து லேட் ஆகிடும். அப்போ இந்த மாதிரி வேள்விகள் என்பது நாம் ஆசிரமத்தில் தொடர்ந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு தெரியும். ஒன்று போல் ஒன்று இருக்காது. ஒரு மந்திரம் போல் இன்னொரு மந்திரங்களை பிரவாகம் செய்ய மாட்டோம். ஒரு தலைப்பிட்டு செய்வதை அடுத்து தலைப்பிட்டு பெருமளவில் செய்வதில்லை. சொற்பமான விஷயங்களை தொடர்ந்து செய்வதுண்டு. ஆனால் இப்படிப்பட்ட நாட்களை பயன்படுத்தி கொண்டு அது எப்படியெல்லாம் பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்க வேண்டுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சீரிய நோக்கமும் என் மனதில் எப்பவுமே இருந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் வருகின்ற 2 ஜனவரி 2ஆம் தேதி வந்து எல்லாரும் கலந்து பலனடைங்க. ஒரு பக்தர் பார்த்துட்டு வந்துடுவோம். ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கம்டா கண்ணா, எங்கிருந்து பேசுறீங்க? விருதுநகர் மாவட்டத்துல யாருக்கா கேட்க போறீங்க? 6 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். நீங்க சொன்ன மாதிரி குழந்தை, ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஹரிஹர சுதன் பேர் வச்சிருக்கோம். சரிடா கண்ணு, 6 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணீங்க, குழந்தை இல்லையா? அப்ப குழந்தை இல்ல. அதுக்கப்புறம் நீங்க பிள்ளையாருக்கு செய்ய சொன்னீங்க, அவர் செஞ்ச அந்த பையன். வெரி குட்ரா கண்ணு, வெரி குட்ரா கண்ணு. ஸோ இப்போ என்ன சந்தேகம்டா கண்ணு? அந்த பையன் சாமிஜி ரொம்ப சேட்டை செய்யறான். புரியலம்மா? ரொம்ப சேட்டை செய்யறான், படிக்கவே மாட்டாக்கா. என்ன பேர் வச்சிருக்க? ஹரிஹர சுதன். ஹரிஹர சுதன். ஆமா சாமிஜி. சரி, ஹரிஹரின்னு கூப்பிடுவீங்களா? ஆமா சாமி, சுதன் சுதன் கூப்பிடுவோம். சரி சரி கண்ணு, இப்பெல்லாம் பிறக்கிற குழந்தைங்க சேட்டை பண்ணலன்னா தான் ஆச்சரியப்படணும். இதில் என்ன அவனுக்கு நீ சொல்கிறத பார்த்தா இப்போ என்ன 5 வயசு ஆயிடுச்சா? 6 வயசு ஆகுது. அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைடா கண்ணு, அதுக்கெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம். அவன் எதிர்க்க நீங்கள் முரட்டுத்தனமாக பேசுறது, சண்டை போட்டுக்கிறது, ஒரு தப்பான விஷயத்த பேசி பேசி திணிக்கிறது, அதாவது அவன் இப்படி பண்ணுறான், முரட்டுத்தனமாக இருக்கான்னு அதையே சொல்லாதீங்க. வேற ஒன்றும் வேணாம், பெருசாக இதுக்கெல்லாம் ஒன்றும் செய்ய வேணாடா கண்ணா. இல்ல சொல்லி கொடுக்கறத அப்படியே புரிஞ்சுக்க மாட்டேன். அது ஒரு முறை அழைச்சிட்டு வந்து காட்டுறா கண்ணா. சரிங்க சார். நல்லதுடா கண்ணு. ஹலோ 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 ஹலோ, கேக்குதா சாமிஜி? இப்போ கேக்குதுமா, சொல்லுங்க தம்பி. குருவே சரணம். நல்லா இருங்க தம்பி. எங்க இருந்து பேசுறீங்க? வினோத்குமார், சென்னையில. எங்கம்மா? சென்னையில. யாருக்கா கேட்க போறீங்க தம்பி? எனக்காக தான் சாமி. என்ன பேருமா? என் பேர் வினோத்குமார். வினோத்குமார், என்ன வயசுமா? 30 சாமி. சொல்லுங்க வினோத்குமார். என் ராசி கும்பராசி சதயம். சரிம்மா. நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து சரிம்மா. இது வந்து கக்கூச மாற்றம். எனக்கு கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது வினோத்குமார், கொஞ்சம் நகர்ந்து பாருங்களேன். இல்ல, இப்ப கூட விட்டு தான் கேக்குது. சொல்லுங்க தம்பி. எங்க வீட்டுல மாத்த சொல்லி. வீடு மாத்த சொன்னேனா? பாத்ரூம் மாத்த சொல்லி. இல்ல தம்பி, விட்டு கேக்குது தம்பி. பாத்ரூமா மாத்த சொன்னேன். சொல்லுங்க தம்பி. அது பண்ணோம், அது புரியல தம்பி, விட்டு கேக்குது தம்பி. ஹலோ, விட்டு விட்டு கேக்குது. அது பாருங்க, அது தெரிஞ்ச பிள்ளையாக தான் இருக்கும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் எது காரணம்? அவர் யதார்த்தமாக கேட்டிருந்தா கூட, ஏன் இது நிறைய பேருக்குள்ள மனசு இந்த ஒரு கொஞ்சம் வந்து உள்ளே உட்கார்ற தருணத்திலேயே நான் சிந்தித்த விஷயம். அது நிறைய பேர் மனசில் இருக்கும்ல, இன்பத்துக்கு காரணம் தெரியுது, துன்பத்துக்கு காரணம் தெரியுது. அப்படி தெரிஞ்சு அதுக்கான தீர்வு என்னங்கிறத பார்க்கணுன்னா 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று அறியாமை, இன்னொன்று அறிவு. அறியாமை என்பதுதான் துன்பத்திற்கு காரணம். என்ன அறியாமை? இயல்பா அறியாமையில் வாழாத மனிதர்களே இல்லை. அது என்னது? அறியாமையில் வாழாத மனிதர்கள் உண்டு. ஞானிகள், யோகிகள், சன்னியாசிகள், இந்த மாதிரி பலரை சொல்கிறோம், பலவிதம். அது வேறு விஷயம், அப்படியே வச்சுருவோம். அறியாமையால் வாழாத மனிதர்கள், சாதாரண இயல்பான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஏன் 100க்கு 99, 95 விழுக்காடு இருப்பார்கள். அது என்ன அறியாமையில் வாழ்வது? நமக்கு எதுவும் நிரந்தரம் இல்லை என்று தெரிந்தே ஆசைப்பட்டு அனைத்தையும்
செய்து கொள்வது அறியாமை தானே. அப்போ அனைத்தையும் நீ வாசைப்பட்டு செய்து கொள்ளும் பொழுது, அறியாமையால் செய்கின்ற பொழுது துன்பம் வந்து தானே தீரும். உனக்கு தெரியும் நல்லா, எதுவும் நிரந்தரம் இல்லை அப்படி என்பது உனக்கு நல்லா தெரியும். யாரை கேட்டாலும் சொல்லிவிடுவாங்க இல்லையா? அதுக்குள்ள ஒரு பக்தர் வந்துட்டாங்க. ஹலோ அம்மா, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் ராமநாதபுரத்துல இருந்து பேசுறேன் சாமி. வணக்கம் சாமி. வணக்கம்மா. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? எனக்காக தான் சாமி கேட்கணும். என்ன பேரு கண்ணா? என் பேரு ஞான சௌந்தரி. ஞான சௌந்தரி. வயசு என்னடா கண்ணு? எனக்கு 60 வயசு ஆகுது சாமி. சொல்லுங்கம்மா. நான் போன அகண்டபாளையத்துக்கு வந்திருந்தேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு போன மாசம் தான் வந்திருந்தேன். சரி. வந்து உங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி போட்டோ எல்லாம் எடுத்திருந்தேன். சரி. எங்களுக்கு இந்த பக்கத்தை தேர்ந்தெடுங்கள் பலன் கிடைக்கும் அந்த புக்கு நான் வாங்கினேன். சரி. நான் வாங்கிட்டு இன்னொருத்தருக்கு வாங்கி கொடுத்தேன். அது அப்படியே அடுக்கு தொடர்ச்சி மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வரிசையா ஒரு 5 புக்கு வாங்கியிருக்காங்க. சரி சரிம்மா. நல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா 10 வருஷமா நான் உங்களுடைய நிகழ்ச்சி பார்த்து இந்த பரிகாரங்கள்லாம் நீங்க சொல்றத வச்சு நானே பண்ணுவேன். இந்த பண விரயம், அந்த வேர்கள் வச்சு அது மாதிரி ஒரு 5-6 பேருக்கு நானே வாங்கி பண்ணி கொடுத்துருக்கேன். நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நீ நல்லா இருக்கலடா கண்ணா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை மட்டும். சொல்லுங்க. அது என்ன பிரச்சனை? பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். எல்லாம் நல்லா இருக்காங்க. சரி. நான் வந்து ஒரு மகளிர் இதுல வேலை பார்க்கறேன் சாமி. சரி. அதுல வந்து கொஞ்சம் பிரச்சனையா பேங்க் மூலியமா தான் கடன் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். சரி. அது கொஞ்சம் இவ்வளவு நாள் வரைக்கும் நான் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்ல பேரா அதுல வேலை பார்த்திருக்கேன். சரி. ஆனா இப்ப வந்து கொஞ்சம் மக்கள் வந்து கட்டாம கொள்ளாம நான் தனிப்பட்ட முறையிலேயே வாங்கி கொடுத்து அந்த பிரச்சனை தான் சாமி எனக்கு கொஞ்சம் வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன கேட்டியாமா? இல்லையா சாமி, அப்பெல்லாம் எனக்கு தெரியல. எல்லாமே பாரு, நம்ம நெருங்கின பிள்ளைங்க தான் இந்த தப்பு பண்றீங்க. அப்பா எனக்கு இது வாங்கி இந்த மாதிரி நான் செய்ய போறேன், இது எனக்கு சரியா வருமா வேணாமான்னு கேட்டியா? இப்போ பைரவருக்கு விளக்கு போட சொல்லி அதுல போட்டிருந்தீங்க யூடியூப்ல 8 வாரம் போட சொல்லி அந்த முடிஞ்சிருச்சா? பண்ணிட்டேன் சாமி. அதெல்லாம் அது பண்ணி முடியுமா? ராமநாதபுரத்துல எங்க போடுறமா பைரவருக்கு? முருகன் கோயில், வழிவிடு முருகன் கோயில்ல. சரி, அங்கேயே போடுமா, பார்க்கலாம். அந்த 8 மாதத்துக்குள்ள வரலன்னா நீ இந்த அகண்ட பாராயணத்துக்கு வரும்போது நான் தான் பேசினேன்னு எனக்கு நினைவுபடுத்துமா? சரியா? அது போட்டு முடிச்சு பார்க்கலாம் வருதா இல்லையான்னு. என்னம்மா? ஜெயந்திக்கு வரேன் சாமி கண்டிப்பா. நான் இதெல்லாம் உன்னெல்லாம் கூப்பிடக்கூடாது கண்ணா, நீங்கெல்லாம் இருந்து செய்யணும். சாமி லயன் கிடைச்சதே பெரிய என்ன பேசுறதுன்னு தெரியல எனக்கு. லயன் கிடைச்சதே பெரிய விஷயமா இருக்கு. பண்ணிருக்கேன் 10. ஆனா நேரடியா வந்து பாத்துட்டேன் உங்களை. கண்டிப்பா வாமா ஜெயந்திக்கு வாடா கண்ணு. இந்த ஓமெல்லாம் பண்ண முடியாது, இன்னொரு முறை காசு கொடுத்துலாம் பண்ண முடியாது. அது அதுல இப்ப என்னை நான் வராம இருந்தா கூட ஒரு 3 பேர் என்னை கட்டாயப்படுத்துறாங்க. வாங்க அந்த யூடியூப்ல பாத்துட்டு சாமி இந்த மாதிரி போட்டுருக்காரு, வாங்க போவோம் கூப்பிட்டு இருக்காங்க. ஜெயந்திக்கு வாங்க கண்ணா. வரவங்களுக்கு அம்மா இறை அருள் குட்டி வைப்பின் திருவருள் கிடைக்கும், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. வாடா எங்க குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நினைச்சதெல்லாம் நடந்து நல்லபடியா இருங்க கண்ணா. எங்க மருமை வந்து அடிக்கடி உங்களை வந்து சந்திக்கிறாரு. வரட்டும்மா. நல்லதும்மா. நல்லதும்மா. இந்த புத்தகம் பக்கத்தை தேர்ந்தெடுங்கள் புத்தகம், கர்மா புத்தகம், கிரகங்களால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளும், இந்த மாதிரி இந்த புத்தகங்களை பற்றி பேச எனக்கு இருந்த கொஞ்சம் நெஞ்சம் ஓய்வு கூட போயிடுச்சு. எப்படின்னா அந்த நேரம் கூட நான் சிந்திக்க ஆரம்பிக்கிறேன், இன்னும் எப்படி எடுத்துகிட்டு போய் சேர்க்கலாம், இன்னும் எப்படி நம்ம பக்தர்களுக்கு பயணம் தரலாம் அப்படின்னு. ஒவ்வொரு புக்காக நான் வந்து எடுத்து கொடுக்குற அந்த சிந்தனை ஓய்வில்லாத நேரமாக போச்சு. ஆனால் எனக்கு மகிழ்ச்சி, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. பிறவை பயனுடைய மகிழ்ச்சியை எப்படி இருந்தாலும் கொடுக்கணும். அதனால தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க விக்ரமாயா, அக்ஷய பாத்திரம், வேலு, வசுமத் வஜ்ரலட்சுமி, சங்கநிதி பதுமநிதி, இப்போ ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய போஜீஸ்வர, மனத்தை சந்தோஷத்தரக்கூடிய போஜீஸ்வர லிங்கம். எவ்வளோ கிட்டத்தட்ட 2 வருஷமாக பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு. அது இன்னும் சரியான ஒரு முடிவுக்கு வரல. ஆனால் போன வாரம் அது ஒரு முழுமைக்கு வந்திருக்கிறது என்பதை சொல்லி, அதனால் ஒவ்வொன்றும் இதை எதுக்கு சொல்கிறேன் தனித்தனியாக விக்ரமாயன்லாம், உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை அலைபேசியிலே தொடர்பு கொண்டு கேட்டால் அது எப்படி வழிபடணும், என்ன வழிபடணும், எது கொடுத்தால் சரியாக இருக்கும் என்று சொல்வார்கள் என்பதை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிற ஒரு சிறு இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம்.
மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா சரியா தவறா இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது. இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில் எத்தனையோ விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி, இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன் பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம்ம ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஒரே வழியில் எல்லாத்தையும் சொன்னால் மறந்துட போகிறீங்கன்னு தான் தனித்தனியாக பிரித்து சொல்லிக்கிட்டு வரேன். என்னென்னைக்கு என்னென்ன, இன்று பௌர்ணமி, செவ்வாய்க்கிழமை கண்டபாராயணம், இதெல்லாம் உங்களுக்கு 2ஆம் தேதி ஜெயந்தி, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு வந்த வகையில் தேய்பிறை பஞ்சமி இப்போ ஜனங்களுக்கு நிறைய விழிப்புணர்வு மாதிரி பிரச்சனைகள் தேய்ந்து போகணும் அப்படின்னு தீபம் போடுறாங்க. அந்த வகையில் தேய்பிறை பஞ்சமி வருகின்ற 19ஆம் தேதி வியாழக்கிழமை பகல் 1:15 சுமார் 1:15 பகல் தொடங்குது. மறுநாள் 20 வெள்ளிக்கிழமை சுமார் 2 மணி வரைக்கும் இருக்குது. அதாவது 19ஆம் தேதி 1:15 தொடங்கி 20ஆம் தேதி சுமார் 2 மணி அளவுக்கு இருக்குது. ஆக 2 நாளும் அந்த தேய்பிறை பஞ்சமிக்கு நீங்கள் தீபம் போடுகின்றவர்கள், வழக்கமாக புதிதாக பார்க்கின்றவர்கள் அந்த தேய்பிறையில் தீபம் போட்டு வழிபடுங்கள் அப்படின்றதுக்காக அந்த தேதியை. ஏன்னா நம்ம ஆசிரமத்தில் எனக்கு இன்னொரு பெரிய சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் இந்த பஞ்சமி. நான் பார்க்கின்றேன் அந்த பூசணிக்காய் தீபங்கள் அதிகரிக்க அதிகரிக்க ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஒரு ஆலயத்தை கட்டுவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் குருவோட திருவோட கட்டுவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. பணம் எவ்வளோனாலும் வச்சுக்கலாம்னா கட்டிட முடியாது. குருவும் திருவும் அனுமதிப்போருக்கே அது வாய்க்கும். அந்த வாய்ப்பு பிறவி பயனோ என் தாய் தந்தையருக்கு நான் நன்றி சொல்வதோ தெரியாது, அல்லது இதுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்த என் துணைவையாருக்குன்னு தெரியாது. ஆனால் அந்த பாக்கியத்தை கொடுத்தார். அந்த பாக்கியம் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும்ங்கிற நோக்கத்தோடு தான் நான் சொல்கிறேன். அதனால் நம்ம ஆலயத்தில் ஆசிரமத்தில் அந்த தேய்பிறை பஞ்சமி பூசணிக்காய் தீபம் பார்க்க பார்க்க அவ்வளோ மனமகிழாக இருக்குது. அதனால தான் நான் இன்றைக்கி கூட அதை போடுங்கன்னு சொல்கிறேன். நான்
வருகின்ற 19 பகல் 1:15 தொடங்கி 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அது பகல் 2 மணி வரைக்கும் இருக்குது. தேய்பிறையில் பங்கு கொள்ளுங்க. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியணும்னா கூட கீழே வர அலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்க. இப்போ நீங்கள் விளம்பரத்தில் பார்த்துருக்கிறது போல் அதில் என்ன வேணுமோ உங்கள் பிரச்சனைக்கு ஏற்ப நம்மளுடைய அலைபேசியில் தொடர்பு கொண்டு கீழே வரக்கூடிய நம்பரில் கேட்டிங்கன்னா அதுவும் சொல்லுவாங்க. ஒரு பக்தர் பார்த்துருவோம். ஹலோ ஹலோ அம்மா சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நான் வத்தலகுண்டிலிருந்து பேசுறேன் சாமி. யாருக்கா கேட்க போகிறீங்க கண்ணா? எனக்காக தான் சாமிஜி கேட்க போறேன். சொல்லுடா கண்ணா. பேர் என்ன? என் பேர் மகேஸ்வரி. 61 வயசு ஆகுது சாமிஜி. மகேஸ்வரி 29ஆ? 66 61. இல்லடா, வயசு சொல்றியா வருஷத்தை சொல்றியா? 61 வயசு தான் சாமி. சரி சொல்லுமா. என் தம்பிக்கு முத குடும்பத்துல ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. குறையில்லாத நிறையோடு தீர்க்க சுமங்கலியா தீர்க்காயுஸ்தவமா நல்லா இருங்க. என் தம்பிக்கு 2 கிட்னியும் வேலை செய்யல சாமிஜி. சரிம்மா. எனக்கு கொடுக்க சொன்னாங்க. சரி. நான் போய் டெஸ்ட் பண்ணேன். சரி. எல்லாம் டெஸ்ட் எடுத்துல ஹார்ட்ல ரத்த குழாயில பிளாக் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி. அதுக்குதான் மருந்து சாப்பிட்டு இருக்கேன் சாமிஜி. சரி, இப்போ மருந்து சாப்பிட்றீங்களா? ஆமா, கொலஸ்ட்ரால் மாத்திரை 1, பிரஷர் மாத்திரை சாப்பிடுவேன் சாமிஜி. சரிம்மா சரிம்மா. என்ன கேட்குறீங்கம்மா என்கிட்ட? எனக்கு காலெல்லாம் வலிக்குது. இடது கால் தொட வீங்கி இருக்கு. சமண கால் போடவே முடியல சாமிஜி. கிட்னி கொடுத்துட்டீங்களா? கிட்னி கொடுக்கல சாமிஜி. கொடுத்துட்டீங்களா? கொடுக்கல. சரிம்மா. கொடுக்கலாமா சாமிஜி? அம்மா அது நீங்கள் மருத்துவரை தான்மா கேட்கணும். ஏன்னா இதை பற்றி நான் அலசி சொல்கிற அளவுக்கு முடியாது. ஏன்னா நேர் அலைவரிசையில் சரி சாமி. மருத்துவர் என்ன உங்களுக்கு ஆலோசனையும் அறிவுரையும் சொல்கிறாங்களோ அதன்படி பின்பற்றுங்கம்மா. சரி சாமி. நல்லதும்மா நல்லதும்மா. ஹார்ட்ல முதல்ல பிளாக் இருக்கு. அதுக்கு என்ன மருந்து சொல்லுங்க சாமி? இல்லை, அது நீங்கள் அதை மொத்தமாக முழுமையாக நீங்கள் என்னென்ன பார்த்தீங்களோ அதை பார்த்து தாம்மா சொல்ல முடியும். நல்லதும்மா. அடுத்து அப்படியே ஹலோ. சொல்லுங்க அம்மா. சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நான் சென்னை வில்லிவாக்கத்துல இருந்து பேசுறேங்க. அம்மா யாருக்காக கேட்க போகிறீங்க? என் பையனுக்காகவும் பொண்ணுக்காகவும். பையனோட பேர் சொல்லுங்க, வயதை சொல்லுங்கம்மா. பிரவீன்குமார் 29 வயசுங்க. சொல்லுங்கம்மா. பிரவீன்குமார் 29 வயசு. அவருக்கு இன்னும் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். சுத்தமா செட் ஆகலைங்க. வேலை என்ன பாக்குறாரு அவரு? வேலை எம்டெக் படிச்சிருக்க. அப்படியே ஒரு ஐடி கம்பெனில தாங்க இருக்காரு. அது அவருக்கு திருப்தியா இருக்காமா? இல்லைங்க, திருப்தியே இல்ல. பாருங்க, வேலையும் திருப்தி இருக்காது. அவர் எதிர்பார்க்கிற மாதிரி எதுவும் நடக்காது. அதே மாதிரி எதுல போனாலும் தடை தடுங்கள் ஆகும். வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறு கண்டிப்பா இருக்கும். நான் சொல்றேன், வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறு இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கால சர்ப தோஷம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான பிரச்சனை உங்க குடும்பத்திலேயே இருக்குமா? இந்த குடும்பத்துல இருக்கிறதுனால ஒண்ணு போனா ஒண்ணு வரும். உறவெல்லாம் பகையாகும். நகைகள் எல்லாம் தங்காது. வரவுக்கு மீறிய செலவு இருக்கும். ஒற்றுமை என்றது இருக்காது. காதல் விவகாரங்களால பிரச்சனைகள் ஏற்படுத்தும். இது எல்லாம் இருக்குமா? அதுல ஒண்ணுதான் உங்க பையனுக்கும். அவருக்கு நடந்தால் 30 வயசுல முடிஞ்சிடணும். 30ல இருந்து 33 வயசுக்குள்ளதான் அவருக்கு திருமணம். அதுக்கு முன்னாடி இல்ல. 33 வயசுக்கு மேலதான் அவருக்கு யோகமான வேலையும் நிரந்தரமான வேலைக்கான வழியும் கிடைக்கும். இதுக்கு நடுவுல ஒரு வெளிநாடு போகணும்னா அது நல்லது. ஆக 33 வயசுக்குள்ள திருமணம், 33 வயசுக்கு மேலதான் நிரந்தர உத்தியோகம், 37 வயசுக்கு மேலதான் வளர்ச்சி. அது அவங்க அப்பாவுக்கும் அப்படிதான் இருக்கும். இது உடம்பு பிரச்சனை எப்படிப்பா இருக்கும்? தீந்துருங்களா? நான் சொல்றேன், இப்போ அது தீந்துரும். பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. வேலை தவறி சாப்பிட்றத விட்டுடுங்க. அது ரொம்ப முக்கியம். இப்போ அதை பாருங்க, இந்த வெத்திலையாக நம்ம ஆசிரமத்துல நடக்குதுன்னு சொல்லியிருப்பேன் நான், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல அவர் தம்பிய பங்கு கொள்ள சொல்லுங்கம்மா. இல்லம்மா அமாவாசைக்கு மட்டும்தாம்மா பகல் 3 மணிக்கு தொடங்கி நடக்கும். சுமார் ஒரு 3 அமாவாசைக்கு வர சொல்லுங்கம்மா. அந்த வெத்தலைய மந்திரம் எழுதி. கல்யாணமும் வந்துடும், உடம்பும் கட்டுப்படும், வேலையும் கிடைச்சிரும். அதுக்கான நான் என்ன தனிப்பட்ட முறையில என்ன பாக்குறத விட இது மாதிரிலாம் கொடுத்துடுறேன் நானு. முக்கியமா அது என்ன பாக்குறத அவாய்ட் பண்ணணும். அதை குறைக்கணும். அதுதான்
அவாய்ட் பண்றது வந்து குறைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன்மா. நல்ல மனைவி அமைவாங்களையா? அதுக்கு தான் நான் அதை சொல்றேன். கண்டிப்பா அமையும், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனா ஜாதக பொருத்தத்தை கரெக்டா பாருங்க. சரிங்க. நல்லதும்மா, நல்லதும்மா. ஹலோ சாமிஜி, வணக்கம் சாமிஜி. வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? சாமிஜி, புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன். யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக சாமி. உங்களை ஒரு 6 வருஷம் முன்னாடி வந்து பார்த்தேன் சாமி. சரிம்மா. நேர்ல எனக்கு வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. உங்களை ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைச்சு. என்ன பேரு தம்பி? என்னோட பேர் காமராஜன் சாமி. காமராஜ், என்ன வயசுமா? 43 சாமி. ரைட். எப்போ வந்தீங்க? 6 வருஷத்துக்கு முன்னாடியா? 6 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப எப்படி இருக்கீங்க காமராஜ்? நல்லா இருக்கு சாமி, நல்லா இருக்கு. நீங்க உங்களை வேண்டும் போதெல்லாம் எனக்கு கனவுல வந்து ஆசீர்வாதம், உங்க பாத தரிசனம் காமிச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. நினைக்கும் போதெல்லாம் நம்பினோர் கெடுவதில்லை, சரணடைந்தோர் என்றும் சங்கடப்படுவதில்லை. இந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க. அது உண்மை தம்பி. சரணாகதி தத்துவம் வேணும். அது குருவாகட்டும் திருவாகட்டும் யாருக்கிட்டயுமே. கண்டிப்பா சார். சொல்லுங்க தம்பி. தம்பி, ஒரு 2 மாசமா சூழ்நிலை சரியில்லை சாமி. என்னம்மா? எனக்கு ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்தேன். நான் சம்பந்தமே இல்ல. எதனாலம்மா? ஒரு வீடு கட்டி இருந்தோம், அது உங்க ஆசீர்வாதத்துல இருந்து கட்டினேன். சரி, இப்போ அந்த வீடு கட்டினீங்க இல்லையா? ஆமா சாமி. தலவாசப்படி வச்சிங்க இல்லையா? ஆமா சாமி. அது வந்து நல்லா பாருங்க, வலது பக்கத்துல இருந்து இடது பக்கம் கணக்கு வச்சுக்கோங்க. தலவாசல் இருக்கு இல்லையா? சரி சாமி. இப்ப நீங்க உள்ள இருந்து நின்னா வலது பக்கத்துல அதிகமாகவும் இடது பக்கத்துல கம்மியாகவும் அந்த இடத்துல தலவாசல் இருக்கா? ஆமா சார். தம்பிக்கு ஒரே வீட்டுல 2 பேருக்கு தலவாசல் வச்சுங்க சாமி. இல்ல, 2 தலவாசல் இருக்கா? 2 தலவாசல் இருக்கு. உங்க தலவாசல் எங்க இருக்கு? எனக்கு மேற்கு பக்கத்துல இருக்கு. மேற்கு பக்கத்துல. அதாம்மா, உள்ள நின்ன மாதிரி கணக்கு போட்டுக்கோங்க. சரிங்க சாமிஜி. உள்ள வீட்டுல இருந்து நீங்க வீதியை பார்த்த மாதிரி நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்க சாமிஜி. வலது கை பக்கம் அதிகமான இடமும் இடது கை பக்கம் குறைஞ்சும் அந்த இடத்துல வாசப்படி இருக்கான்னு கேக்குறேன். எனக்கு தெரியல சாமி. அது இல்லப்பா, செவ்வாயில வாசல் இருக்கு தன்னா. இது வந்து நீ ஜெயிலுக்கு போனோமோ போலீஸ் அளவுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. அந்த வாசப்படி தவறா அமைஞ்சதுனால ஒண்ணு ரத்தத்தை பார்க்கணும், அல்லது இந்த மாதிரி வழக்கு வரணும். பாத்துட்டேன் சாமி, ரத்தம் தான் பாய்ச்சாமி. அந்த வெட்டுக்காயம் பட்டு அவங்களே வெட்டிக்கிட்டு குலசாமி கோயிலே ரத்தம் ஊத்திடுச்சுங்க சாமி. அந்த வாசப்படி தவறா இருக்கு தம்பி, அதை சரி பண்ணாதான் இது வரும். ஏன்னா நீ நம்பிக்கை உள்ள புள்ள. நான் இப்பதான் சரணாகதின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்காம இருந்தேன்னா தப்பா போயிடும். 100% வாசப்படி செவ்வாயில இருக்கு. அதுக்கு அடுத்து உனக்கு இந்த பிரச்சனை போகும், உங்க மனைவிக்கு பிரச்சனை வரும். மாதவிடாய் கோளாறு, கருப்பை கோளாறு, எலும்புகள் L5 L4 அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதான் இடுப்புல இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இல்லை, அது இருக்கும் தம்பி. முதல்ல அந்த படத்தை வரைஞ்சி நம்ம அங்க அனுப்பிச்சு அதுல எங்க தப்பு இருக்கு அந்த வாசப்படி குறிப்பிட்டு சொல்லுங்க. யார் பாக்குறாங்களோ அவங்க கிட்ட சாமி வந்து வாசப்படி தவறு செவ்வாயில இருக்குன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி பாருங்க. சரிங்க சாமி. சரி, அதை கரெக்ட் பண்ணா இதெல்லாம் சரியாயிடும் தம்பி. சரிங்க சாமி. இது ஆசாரிகிட்ட சொல்லலாமா? அவர் வச்சிருக்கிட்ட புரியல தம்பி. ஆர்த்தோகிட்ட கொஞ்சம் காமிச்சிருங்க தம்பி. ஆனா அந்த வாசப்படியை சரியா பண்ணலன்னா முழு தீர்வு வராது அதுக்கு. சரிங்க சாமி. சரி, நல்லது தம்பி, நல்லது தம்பி. ஓகே. அப்ப அறியாமை எப்படி நமக்கு எதுவும் நிரந்தரம் இல்லை என்று தெரிந்தும் நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். எதையோ தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஒன்றும் எத்தனையோ ஞானிகள் அதுக்காக பாடியிருக்காங்க. அது என்ன, வேணும் வேணும் என்று நீர் தேடுவீரே, அதை எதை தேடுவீர்? வீணான விஷயங்களை தேடுவீர் அப்படின்னு. அப்படி அதனால் பயன் கிடைக்குமா? அந்த பலன் கிடைக்காது. ஒன்று பாருங்க, எதை நாம் அதிகமாக நேசிக்கின்றோமோ, எதை நாம் அதிகமாக விரும்புகின்றோமோ, எதன் மேல் நாம் நிறைய பற்று வைத்திருக்கின்றோமோ, இதை நல்லா கருத்தில் வச்சுக்கோங்களேன். எதுவாகட்டும் ஒன்று ஒரு நாள் அது நம்மை விட்டு போய்விடும், அல்லது நாம் அதை விட்டு போய்விடுவோம். இது யதார்த்தமா யோசிச்சு பாருங்க, இருக்கா இல்லையா சிந்திச்சு பாருங்க. அப்போ இந்த மாதிரி யதார்த்தம் தான் அறியாமையாக போகிறது. எதுவும் நமக்கில்லை என்று தெரிந்து ஆசைப்படுகின்றோம். ஆசையால் பலதை நாம் அனுபவிக்கின்றோம். அனுபவிக்கும் பொழுது அறியாமை என்ற ஆசையில் பூந்துட்டோம்னா அந்த துன்பம் என்ற ஒன்று வந்தே தீரும். அப்போ இன்பம் எது? அறிவு. நமக்கு தவறுன்னு சொல்லும் பொழுது அதை திருத்திக்கக்கூடிய தன்மை இன்னொருத்தர் வந்து நமக்கு அறிவுரை சொல்லிதான்
அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது அல்ல. நம் அறிவே நம்மை சொல்லும், வேண்டாம் இந்த பாதை போகாதே, இது தவறு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆசை வந்து அங்கே நிற்கும். இல்லை நீ போ, அப்போ தான் கிடைக்கும். ஒருவேளை போயில்லை போகலன்னா நடக்காமல் போயிடுச்சுன்னா என்ன, அல்லது போயிருந்தால் நல்லா இருக்குமா என்ன, இப்படி ஒரு குழப்பத்தை அந்த ஆசை வந்து புகுந்து அறிவை கெடுக்க பார்க்கும். அப்போது நல்ல அறிஞர்கள் என்ன செய்வார்கள், இந்த ஆசையை நாம் விட்டுவிட வேண்டும், அறியாமை அங்கு அகற்றப்பட வேண்டும். அறியாமை தேய தேய அறிவு பெருகும், அறியாமை தேய தேய துன்பம் தேர்ந்து போகும், அறிவு வளர வளர இன்பம் பெருகும். இது இத்தோடு முடிச்சிட முடியாது. ஏன்னா வட்டம் போட்டாங்க, முதல் வட்டம். அகண்ட பாராயணம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை காலை 8 மணி முதல் தொடங்கி இன்று பரணி கார்த்திகை அதோடு ரோஹிணி தீபம் 3ம் ஒரே தீபமாக வழிபடுகின்ற ஒரு அற்புதமான நாள் இன்று. அதனை விளக்க நீங்கள் அலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டால் சொல்லுவாங்க. தேய்பிறை பச்சமி 19ஆம் தேதி, அதே 20ஆம் தேதி 2 பட்டு வருகிறது. 2 நாளும் போடலாம். 2வது வட்டம் போட்டுட்டாங்க. ஆக இந்த இன்பமும் துன்பத்திற்கும் எது காரணம்? அறியாமை, அறிவு என்று சொல்லியிருக்கின்றோம். அது எப்படி என்பதை சிறிதுதான் நாம் அலசி இருக்கின்றோம். முழுமையாக அடுத்த வாரம் ஐயாவோட கலந்து அலசுவோம். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். அடுத்த வாரம் பார்க்குறேன். வணக்கம். இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, இமயம் என காத்து நிற்கும் குருவரே. இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, இமயம்